கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கூறும் பொழுது அது உறுதியாக கர்த்தருடைய வார்த்தை தான் என்ற நிச்சயம் இல்லாமல் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதில் எந்த விளைவும் இருக்காது. எந்த ஒரு ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கூறாமல் இருப்பார்கள் என்றால் அதில் வல்லமை இல்லை, அதில் கனி இல்லை, அதில் மதிப்பும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 32 அதிகாரம் 1 வசனம் முதல் 18 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவின் 3 நண்பர்கள் பேசி முடித்த பிறகு தொடர்ந்து யோபு தான் ஒரு நீதிமான் என்று பேசிக்கொண்டிருந்தார் என்று சிந்தித்தோம். மேலும் இவை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த எலிகோ கோபமடைந்து தவறாக பேசத் தொடங்கினார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 33 அதிகாரம் 1 வசனம் முதல் 34 அதிகாரம் 7 வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தேவனுடைய குணநலனை யோபு புரிந்து கொண்டாரா? யோபுவின் வாழ்க்கையிலிருந்து தேவன் எதை அகற்றி போட விரும்பினார்? நீங்கள் யாருடைய கரங்களில் இருக்கிறீர்கள்? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் யோபு 33 அதிகாரம் 1 வசனம் முதல் 34 அதிகாரம் 7 வசனம் வரை சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே யோபுவின் 3 நண்பர்கள் பேசி முடித்த பிறகு யோபுவும் தொடர்ந்து தன்னை குறித்து நீதிமான் என்று பேசிக் கொண்டிருந்தார். ஒரு காலத்திலே தான் எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். சுற்றியிருந்த கூட்டத்து மக்களோடு கூட இவை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த எலிகு கோபமடைந்தவராக பேசத் தொடங்கினார். இதைத்தான் 32 அதிகாரத்திலே சிந்தித்தோம். நான் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன், என் உள்ளத்திலுள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது என்று கூறினார். நான் பேசும்போது ஆறுதலை அடையும்படி பேசுவேன், எந்த ஒரு மனிதனுடைய முகத்தையும் பார்த்து இச்சகமாக பேசாமல் நித்தியமான காரியங்களை நிச்சயமாக பேசுவேன் என்ற முகவுரையோடு தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார் எலிகு. யோபு 33 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோபே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும். இதோ என் வாயை இப்போது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். இப்பொழுது இந்த எலிகு உன்னதமான அநேக சத்தியங்களை கூறப்போகிறார். கவனியுங்கள் வசனங்கள் 3-4. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அருமையானவர்களே, இது மிக அற்புதமான ஒரு சத்தியம். தேவனே நம்முடைய சிருஷ்டிகர். இந்த எலிகு தூய ஆவியானவராலேயே பேசப்போகிறார். மற்றவர்கள் யோபுவிற்கு பதில் சொல்ல முடியவில்லை, நான் சொல்ல முயல்கிறேன் என்கிறார். பேதுரு எழுதும் தனது முதல் நிறுவத்திலே 1 பேதுரு 4 அதிகாரம் 11 வசனத்திலே இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். பிரியமானவர்களே, குறிப்பாக ஒவ்வொரு வேதாம கல்லூரிகளிலே இருக்கும் சிற்றாலயங்களிலேயும் இந்த வாசகம் எழுதி தொங்கவிடப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்காக பேசாதவனாயிருப்பான் என்றால் அவன் வாயை மூடக்கடவன். அவன் பேச வேண்டிய அவசியமில்லை. ஊழியர் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை மிக தெள்ளத் தெளிவாக பேசி முடித்த பிறகு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் ஆராதனை முடிந்தவுடன் வந்து, ஐயா, நீங்கள் மிக வைராக்கியத்துடனும் மிக உறுதியுடனும் பேசுகிறீர்களே என்று கூறினான். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது அவர் தொனியானது இப்படி நீங்கள் பேசியிருக்க தேவையில்லை என்பது போல இருந்தது. அதற்கு ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்பதனாலேயே அதை குறித்து அத்தனை உறுதியுடன் நான் பேசினேன். அதை நீங்கள் அறிந்து கொண்டதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பதில் உரைத்தார். அதற்கு அந்த மனிதன் இதே வசனங்களை இன்னும் சற்று வித்தியாசமாகவும் விளக்கம் கொடுத்திருக்கலாமே என்று கூறினார். வேத புத்தகத்தை நாம் பல்வேறு கோணங்களிலே பார்க்க முடியும் என்று தொடர்ந்து கூறினார். பிரியமானவர்களே, இன்றும் பலர் பல வழிகளிலே தேவனிடத்திலே வரலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே தான் நம்மை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய வசனம் எதை உறுதியாகவும் திட்டமும் தெளிவுமாகவும் சொல்கிறதோ அதை குறித்து நாமும் உறுதியாகவும் திட்டமும் தெளிவும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை குறித்தும்
அவர் கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் என்பதை குறித்தும், அவர் அற்புதங்களை நடப்பித்தார் என்பதை குறித்தும், நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை குறித்தும், சரீரத்திலே அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார், இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், இவை எல்லாவற்றையும் குறித்து நாம் திட்டமும் தெளிவுமாக உறுதியாக சொல்ல முடியும். அவர் ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார், அதுவும் மிக உண்மையானது. இவ்வாறு அந்த ஊழியர் கூறிய பொழுது, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்களிடத்திலே நான் பேசுவதிலே பிரயோஜனமில்லை என்று கூறினாராம். அதற்கு ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வேதத்தை பார்ப்பதற்கு இன்னும் சில வித்தியாசமான கண்ணோட்டங்கள் உண்டு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது மிக மிக உண்மை என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் பேதுரு தனது முதல் நிருபத்திலே 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, போதிக்கிறவன் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு கூறும் பொழுது அது உறுதியாக கர்த்தருடைய வார்த்தை என்ற நிச்சயமில்லாமல் நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அதில் எந்த விளைவும் இருக்காது. எந்த ஒரு ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கூறாமல் இருப்பார்கள் என்றால் அதிலே வல்லமை இல்லை, அதிலே மதிப்பு இல்லை, அதிலே கனி இல்லை. யோபு 33ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள், உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். யோபு தனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் வேண்டும் என்று கூறியது உங்களுக்கு நினைவிலே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இளைஞனான இந்த எலிகு அந்த காரியத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்கிறார். இங்கே எலிகு கூறுவது என்ன? நீங்கள் உருவாக்கப்பட்ட அதே வகையிலே தான் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த எலிகு தேவனுக்கும் யோபுவிற்கும் இடையிலே மத்தியஸ்தராக இருக்க விரும்புகிறார். உண்மையில் எலிகு அந்த மத்தியஸ்தனாக இல்லை. ஆனால் இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இயேசு கிறிஸ்து மனூறு எடுப்பது எவ்வளவு அவசியமானது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அவர் மத்தியஸ்தராக இருக்க வேண்டும், அவரே தேவனாக இருக்க வேண்டும், அதே வேளையிலே மண்ணால் உருவாக்கப்பட்ட நம்மை போல அவர் இருக்க வேண்டும். யோபு 33ஆம் அதிகாரம் 7 முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை, என் கை உம்மேல் பாரமாயிருக்க மாட்டாது. நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதலில்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. எலிகு யோபு பேசிய வார்த்தைகளையும் யோபுவின் சிநேகிதர்கள் பேசிய வார்த்தைகளையும் கவனமாக இவ்வளவு நேரம் கவனித்து கொண்டிருந்தார். யோபு நான் குற்றமற்றவன் என்று கூறுவதனாலே தேவன்தான் குற்றவாளி என்பது போல பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது எலிகு யோபுவை பார்த்து, தேவன் மனிதனை விட பெரியவர், தேவன் மனிதனுக்கு எந்த வகையிலையும் கீழானவர் அல்ல என்பதை கூறுகிறார். யோபு 33:10 முதல் 12 வரை பாருங்கள். இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று சொன்னீர். இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாக சொல்கிறேன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். மிக தெளிவாக இங்கே எலிகு தேவன் மனுஷனை விட பெரியவர் என்பதை கூறுகிறார். இது ஒரு சாதாரணமான வாக்கியம்தான், என்றாலும் இது உன்னதமான ஒரு வாக்கியம். ஏனென்றால் இன்றும் அநேகர் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் ஏன் சில காரியங்கள் நடைபெறுகின்றன என்பதை சொல்ல முற்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்று நம்மிலே எவருமே அறியாத மகத்துவமான காரியங்கள் உண்டு. யோபு 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடே ஏன் வழக்காடுகிறீர்? தேவன் எந்த ஒரு ஆளுகை குழுவிற்கும் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை என்பதை யோபு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொதுமக்களின் கருத்திற்கோ எந்த ஒரு குழுவிற்கோ தேவன் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, தேவன் எனக்கோ உங்களுக்கோ கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நம்முடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதில்லை. சிலர் தேவனிடத்தில் கேட்பார்கள், ஏன் இந்த காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார்? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இது நடைபெறுகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்தது, தேவன் உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே இது நடைபெறுகிறது என்பதை தேவன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை தேவன் எனக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அவரை நம்பும்படியாகவே எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார்.
இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று எனக்கு அவர் வாக்கு கொடுக்கவில்லை. ஆனால் உன்னுடைய கரத்தை என்னுடைய கரத்திலே கொடு, நான் உன்னை இருளின் வழியாகவே நடத்திச் செல்லுகிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் விளக்கி காண்பிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கவில்லை. நாம் அவரை எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்ப வேண்டும் என்று மட்டுமே கூறியிருக்கிறார். யோபு 33 அதிகாரம் 14-15 வசனங்கள். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கன நித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில். பிரியமானவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முழு வேத புத்தகத்தை உடையவர்களாக இருப்பதினாலே எந்த சொப்பனங்களையும் இன்றைக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஆனால் தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே, முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறார். யோபு 33 அதிகாரம் 16-17 வசனங்கள். அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். யோபுவின் பிரச்சனை என்ன தெரியுமா? மிக பயங்கரமான வியாதி யோபு இருக்கின்றது. அது அவனுடைய ஆவியிலே இருந்த புற்றுநோய் என்று சொல்லலாம். அதுதான் பெருமை. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலேயும் இதை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இந்த அளவுக்கு நாமும் சாம்பலை போட்டுக்கொண்டு ரெட்டு உடுத்திக்கொண்டு தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இங்கே எலிவு என்ன சொல்கிறார்? தேவன் தண்டனைகளினாலே மனுஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று கூறுகிறார். யோபு தவறான காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய குணநலனை யோபு புரிந்து கொள்ளவில்லை. எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் யோபு புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் தேவன் யோபுவோடு செயல்பட்டு கொண்டிருந்தார். யோபுவின் வாழ்க்கையிலிருந்து தேவன் பெருமையை அகற்றி போட விரும்பினார். யோபு ஒரு நல்ல மனிதர்தான், ஒரு சிறந்த மனிதர்தான். ஆனால் என்னைப் போலவும் உங்களைப் போலவும் ஒரு பாவியான மனிதனும் தான். நாம் பாவிகளாக இருக்கிறபடினாலே நமக்குள்ளே இந்த பெருமை வந்து விடுகிறது. நம்மை குறைவாக பேசுகிற மனிதர்கள் மேலே நாம் கடும் கோபம் கொள்ளுகிறோம். யோபு 36 அதிகாரம் 7 வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். நாம் அவருடைய கரங்களிலே இருக்கிறோம். தொடர்ந்து அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தம்முடைய ஆழமான மென்மையான மாறாத அன்பினாலே நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். அதே வேளையிலே நாம் அவருடைய ஞானமுள்ள ஒழுக்க நெறிகளுக்கு அடியிலே இருக்கிறோம். செல்லம் கொடுக்கிறதுனாலே கெட்டுப்போகிற பிள்ளைகளாக நாம் இருப்பதை அவர் விரும்பவில்லை. எனவேதான் அவர் நம்மை ஒழுக்கப்படுத்த போகிறார். அவர் நம்மை கண்டிக்கிறார். யோபு 33 அதிகாரம் 29-30 வசனங்கள். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். கவனித்தீர்களா? படுகுழிக்கு, அதாவது நம்மை நரகத்துக்கு விலக்கி காப்பதற்காகவும் நாம் நித்தியமான வெளிச்சத்திலே அவரோடு பிரவேசித்து என்றென்றும் வாழ்வதற்கு இவ்வாறு பலமுறை அவர் நம்மை கண்டிக்கிறார். யோபு 33 அதிகாரம் 31 முதல் 33 வரை பாருங்கள். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேசப் போகிறேன், நீர் மௌனமாயிரும். சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும், உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. ஒன்றும் இல்லாதிருந்ததேயாகில் நீர் என் சொல்லை கேளும். மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான். இன்றும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் இதையே செய்ய விரும்புகிறார். எபிரேய ஆக்கியோன் சொல்வதை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனம் முதல் 5 வசனம் வரை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தொடர்ந்து எபிரேயர் 12:11 வாசிக்கிறேன். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நம்முடைய பரலோக பிதாவின் சிட்சையை மனிதர்களாகிய நாம் 3 வகையாக சந்திக்க முடியும். அதாவது 3 வகையாக அதற்கு நாம் செயல்பட முடியும். தேவனுடைய கரமோ
தேவனுடைய சத்தமோ அந்த சிட்சையிலே இல்லை என்று சொல்லி சிட்சையை நாம் அற்பமாக எண்ணிவிடலாம். அல்லது இரண்டாவதாக, தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மூன்றாவதாக, அதிலே பழகி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அது நீதியாகிய சமாதான பலனை தரும்படியாக நாம் அதற்கு ஒத்துழைக்கிறவர்களாகவும் இருக்கலாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் வர அனுமதி கொடுக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் சிட்சிக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கு பின்னணியத்திலேயும் இந்த சத்தியம்தான் அடங்கியிருந்தது. மிக உன்னதமான ஒரு முடிவிற்கு தேவன் கொண்டு வரப்போகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் ஒருவேளை இந்நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சிட்சையின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய சிட்சையை இது தேவனுடைய சிட்சை இல்லை என்று அற்பமாக எண்ணி விடாதிருங்கள். அல்லது ஏன் தேவன் என்னை இப்படி சிட்சிக்கிறார் என்று சோர்ந்து போய் விடாதிருங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? எந்த காரியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியாகும்படியாக இந்த காரியங்களை அனுமதிக்கிறீர் என்பதை தேவனிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, நம்மை தாழ்த்தி நாம் கேட்கும் பொழுது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் வாஞ்சை உள்ளவர்களாக கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதை தெளிவாக சொல்கிறவராயிருக்கிறார். தொடர்ந்து யோபு 34ஆம் அதிகாரத்திலேயும் எலிகூவின் வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அந்நாட்களிலே வாழ்ந்த மனிதர்களுள் ஆவிக்குரிய வெளிச்சத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த எலிகூ காணப்படுகிறார். இந்த காரியத்திலே தேவனுடைய சார்பிலிருந்து எலிகூ பேசுகிறவராயிருக்கிறார். இந்த நேரம் வரை தேவன் எங்கோ தூரமாக இருப்பது போல தெரிந்தது. ஏனென்றால் யோபுவினுடைய வாழ்க்கையில் இருந்த ஏதோ ஒரு இரகசிய பாவத்தினாலே யோபு கண்டிக்கப்படுகிறார் என்றோ, அல்லது தேவன் அநியாயமான முறையிலே யோபுவிற்கு இந்த கஷ்டங்களை அனுமதித்து விட்டார் என்றோ சிந்திக்க வேண்டியதாயிருந்தது. பிரியமானவர்களே, யோபுவின் நண்பர்கள் தேவன் யோபுவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பாவத்திற்கு தண்டனையாக அல்ல, இந்த எல்லா காரியங்களையும் தேவன் யோபுவின் வாழ்க்கையிலே அனுமதித்ததற்கு காரணம் யோபுவின் பெருமையை தேவன் யோபுவினிடத்திலிருந்து எடுப்பதற்காகவே என்பதை மட்டும் கூற வேண்டியவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால், யோபு பூரணமாக தேவனையே நம்பும் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார் என்றால், சின்ன சாமுவேலைப் போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கேட்டிருப்பார் என்றால், எப்பொழுதோ இந்த காரியங்கள் முடிவடைந்திருக்கும். யோபு தான் நீதிமான், நிரபராதி, குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்கவே பேசிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே யோபுவை சரியான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதை குறித்து யோபு எண்ணி பார்க்கவில்லை. இதனால் தேவனை விட்டு தூரமாக போய் அமர்ந்த ஒரு யோபுவானார். நன்றாக கவனியுங்கள். விசுவாசிகளான நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்குள்ளே வந்து தங்குகிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் மனிதர்களோடு கொள்ளும் தொடர்பிலேயும் பொருட்களோடு கொள்ளும் தொடர்பிலேயும் நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளிலே நாம் ஈடுபாடு கொள்வதிலேயும் தேவனோடு நடப்பதை குறித்து சிந்திக்காமல் இந்த மற்ற காரியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை குறித்தே அதிகமாக சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகளுக்கு மேலாக நாம் வாழ பழகாமல் சூழ்நிலைகளுக்கு கீழே வாழுகிறவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறவைகளாக இருக்கின்றனவா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஊழியர் சொல்லும் பொழுது, தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே கேன்சர் வியாதியை அனுமதித்திருக்கிறார், அதிலே தேவனுடைய ஒரு நோக்கத்தை நான் பார்க்கிறேன். இவ்வாறு சொல்லுவதனாலே என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய புற்றுநோய்க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று நான் சொல்லவில்லை. அடுத்த வினாடியிலேயே அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்றாலும் அதை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த புற்றுநோய் வியாதியை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சூழ்நிலைகளை நாம் அனுமதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறார். இதன் விளைவாக அவருடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வை நாம் இழந்து போய்விடுகிறோம். மீண்டும் கூறுகிறேன், தேவனுக்கும் நமக்கும் இடையிலே சூழ்நிலைகளை நாம் அனுமதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விடுகிறார். இதன் விளைவாக அவருடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வை நாம் இழந்து போய்விடுகிறோம். நம்முடைய ஆத்மாவிலே சமாதானத்தோடு இருப்பதற்கு பதிலாக சஞ்சலம் நிறைந்தவர்களாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனின் கரத்தை நாம் உணர்கிறதில்லை. நாம் பொறுமையை இழந்து பதறுகிறவர்களாகிறோம். எளிதிலே கோபப்பட்டு கொண்டு மற்றவர்கள் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறோம். நாம் தேவனை விட்டு மிக தூரமாக சென்று அவரோடு உள்ள தொடர்பை இழந்தவர்களாய் நிற்கிறோம்.
எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய கரத்தை நாம் காணக்கூடாதவர்களாக இருக்கிறோம். என்றாலும் நம்மை அவர் தம் அருகே அரவணைத்துக் கொள்ள நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட மனதோடு கூட அவரண்டை வரவே அவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவர் நம்மை பயன்படுத்த முடியும். இந்த காரணத்தினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சிற்றைகளை அனுப்புகிறார். யோபு 34 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். பின்னும் எலிகு மாறுத்திரமாக, ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள், அறிவாளிகளே எனக்கு செவி கொடுங்கள். இப்பொழுது எலிகு யோபுவின் 3 நண்பர்களையும் பார்த்து திரும்பி அவர்களோடு பேசுகிறார். யோபு 34 அதிகாரம் 3 வசனம், வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். எந்த ஒரு உணவுப் பொருளையும் நாம் சாப்பிடும் முன்னதாக வாயிலே அதன் ருசியை பார்க்கிறோம். அதுபோலத்தான் காதும் வார்த்தைகளை ருசி பார்க்கும் என்கிறார். இசையானது காதிற்கு இனிமையானதாக இருக்கிறது. அதை நம்முடைய காதுகளிலே நாம் ருசிக்கிறோம், அதாவது ரசிக்கிறோம். யோபு 34:4, நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. ருசியாக இருக்கிற எதையுமே நாம் ருசிக்கவும் ரசிக்கவும் விரும்புவது போல நல்ல சில காரியங்களை கேட்போமாக, கேட்டு நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக என்கிறார். யோபு 34:5, யோபு நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும். கவனித்தீர்களா? யோபு தான் நீதிமானாக இருந்தும் தேவன் தன் நீதியை தள்ளிவிட்டார் என்கிறார். அதாவது தேவன் என்னிடத்திலே நியாயமானபடி நடந்து கொள்ளவில்லை என்று தேவனையே குற்றம் சாட்டினார் என்று எலிகு கூறுகிறார். வசனம் 6, நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததாயிருக்கிறதென்றும் சொன்னாரே. யோபு தன்னுடைய பெருமையை குறித்த உணர்வு இல்லாதவராக, தன்னுடைய வாழ்க்கையிலே குணமாக்க முடியாத ஒரு வியாதி இருக்கிறதென்றும், தனக்கு அது இருப்பதற்கு தான் எந்த அநீதியும் செய்யவில்லை என்ற மனநிலையிலே இருந்தார். வசனம் 7, யோபை போலவே பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல் குடித்து. அதாவது யோபு தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணினார். தேவன் தன்னை அவ்வாறு நடத்துவது எந்த விதத்திலேயும் நியாயமில்லை என்றார். இதுதான் யோபுவை தேவனை விட்டு தூரமாக கொண்டு சென்றது. பின்னர் தேவனுடைய சிட்சையின் கீழே இருந்த யோபு சோர்ந்தும் போய்விட்டார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையான நோக்கத்தோடு கூட தேவனே இதை செய்கிறார். நிகழ்ச்சியை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான பெரியவர்களே, அருமையான சகோதரியே, நீங்கள் வயது சென்ற ஒருவராய் இருந்தாலும் இளைஞராய் இருந்தாலும் தேவனுடைய சிட்சையின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரும் உணர்வைக்குள்ளே இருப்பீர்கள் என்றால், இது என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு என்ன அநியாயம் செய்தேன், இது நியாயமற்றது என்று கூறாமல் இன்னும் அதிகமாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும், உம்மை எனக்கு காட்டும் என்று ஜெபிப்போமா? நாம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கலாம், எத்தனையோ தான தர்மங்களை பண்ணியிருக்கலாம், எத்தனையோ ஊழியங்களுக்கு நாம் மிக உதாரத்துவமாக உதவி செய்திருக்கலாம். நம்முடைய செல்வம், நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இன்று இருக்கும் நிலைமையிலேயும் கர்த்தரையே அண்டிக் கொள்வோமா? அவரையே நம்பி உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய விரும்புகிறதை செய்ய என்னை திறந்து கொடுக்கிறேன். உம்முடைய நோக்கத்தை என்னிலே நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, யோபுவின் வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. எலிகு இளைஞனாயிருந்தாலும் உம்முடைய தூய ஆவியானவரின் துணையோடு கூட காரியங்களை உணர்ந்து புரிந்து பேச துவங்கியதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களிலேயும் யார் யார் நிலைமையை புரிந்து கொள்ள முடியாமல் எங்களுடைய சிட்சையின் நேரங்களிலே அதை நாங்கள் அற்பமாக எண்ணாமல், தேவன் அதிலே இல்லை என்று எண்ணாமல், அதிலே சோர்ந்து போய் விடாமல், நீர் செய்ய நினைத்ததை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யத்தக்கதாக இன்னும் எந்தெந்த காரியங்களிலே எப்படி எப்படி எங்களை அர்ப்பணிக்க வேண்டுமோ அப்படி அர்ப்பணிக்கவும், நீர் விரும்புகிற மாற்றங்களுக்கு நாங்கள் உள்ளம் திறந்து இடம் கொடுக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டு உம்முடைய சத்தத்தை உணர்ந்து உமக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர்தாமே பெரிய மாற்றங்களை கொடுத்து, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையிலே நீர் தொடர்ந்து மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? பலர்
பல வழிகளிலே தேவனிடத்தில் வரலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய கிருபையினால் தான் நம்மை ரட்சிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் இருந்து தேவன் பெருமையை அகற்றி போட விரும்பினார். யோபு ஒரு சிறந்த மனிதன்தான், ஆனால் அவன் நம்மை போல ஒரு பாவியான மனிதன்தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர அனுமதி கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் சிட்சிக்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சிற்சையின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய சிற்சையை இது தேவனுடைய சிற்சை இல்லை என்று அற்பமாக எண்ணிவிடாதீர்கள். அல்லது ஏன் தேவன் என்னை இப்படி சிட்சிக்கிறார் என்று சோர்ந்து போய்விடாதீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். சங்கீதம் 31:23 பின்பாகம்.